मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। போங்கடா போங்க, போய் தேடுங்க தேடுங்க. டேய், என்னங்கடா கதவு பூட்டி இருக்கு? எப்படிமா உள்ள போறது? நான் தான் வீடு பத்திரமா இருக்கட்டும்னு போட்டு சொன்னேன், ஆனா சாவி. சரி, சாவி எங்க போச்சு? சரி, கடைசியா வீட்டை விட்டு யார் வெளியில வந்தா? யோசிக்கிறா. பூட்டு சாவி எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. கடைசியா அந்த பூட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்தது இதோ இவன் தான். ஆமா ஆமா, நான் தான். நான் அந்த சாவியை வச்சிருக்கேன் பத்திரமா தான். நான் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தேன். அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சாவி எங்க தான் வச்சிருக்கேன். சாவி எங்க? அது நான் பத்திரமா தான் வச்சேன். ஆனா எங்க வச்சேன் தான் ஞாபகமே இல்ல எனக்கு. எங்க வச்ச ஞாபகம் இல்லையா? இப்ப எப்படிமா உள்ள போறது? மறந்துட்டேன். எங்கடா வச்சு தொலைச்சா? டேய், ஏற்கனவே அடிக்கிற வெயில்ல நான் அப்படியே கருகி போய் தந்தூரி ஆயிடுவான் போலடா. சீக்கிரம் கண்டுபிடி. கொஞ்சம் இருங்க, ஜன்னல் வழியா உள்ள போய் ஓபன் பண்றேன். சேஃப்டிக்காக எல்லா ஜன்னலையும் நான் தான் பூட்டினேன். ஆமா, நீ ஏன் பூட்டின? நான் தான் சொன்னேன்லமா, சேஃப்டிக்காக உள்ள இருக்கிற எல்லா ஜன்னலையும் பூட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதவு பூட்ட சொன்னேன். எப்பவுமே நீ இவ்வளவு பொறுப்பாளா இருக்க மாட்டியே. அடே, நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. ஜன்னல் கதவு எல்லாம் உள்ள பூட்டி வச்சிருக்கோம். சாவி இல்லாம எந்த கதவையும் திறக்க முடியாது, உள்ளேயும் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? திரும்ப கேட்காத. பச்சைக்கிளி, ஏன் இப்படி அபசகனமா பேசுற? இப்ப நம்ம எப்படியாவது உள்ள போய் ஆகணுமே. இருங்க இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம். எங்க வீட்ல சாவி திறந்துருச்சு, அதனால பூட்டை உடைக்கணும். கொஞ்சம் வரீங்களா? 2 மணி நேரம் ஆகும். அப்படியா? hours later. டேய், உட்கார்ந்துகிட்டே தூங்குறது ரொம்ப கொடுமையான விஷயம்டா. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னடா சாவி இன்னும் வரல? ஹலோ, நீங்க சொல்லி 2 hours ஆயிடுச்சு, இன்னும் வரல. இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணுப்பா. சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இன்னும் 2 hours வருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் எவ்வளவு நேரமா டைம் கொடுக்கறது? ஏற்கனவே 2 மணி நேரம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல? யோசிப்போம். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து நம்ம எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தா கிடைச்சிரும். ஐயா, ஆமா ஆமா, வா வா. அப்ப நம்ம டாய் ஷாப்புக்கு போவோம். ஆமா. போங்க, தேடுங்க. நான் அங்க போய் தேடுறேன். பன்னி, என்னப்பா இங்க எதுவுமே இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க கார் ஓட்டுறதுக்காம வந்த, முதல்ல நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்க இருக்கா இல்லையே? இங்க பார்த்தமா? இங்க ஏதாவது பார்த்தமா? இல்ல. எங்க போச்சு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாவி போட்டு ரெண்டும் இதுவா தான் இருக்கணும். யாரு நீங்களா? காலையில வந்தவன் ஞாபகம் இல்ல? ஆமா, கீபோர்டு கேட்டீங்களே. கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்துங்க சார். காலையில கீபோர்டு கேட்டோம், ஆனா இப்ப இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இப்ப இல்லனா என்ன வேணும்? எதுக்காக என் கடையை கழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், எங்க வீட்டு சாவிய நாங்க தொலைச்சிட்டோம். அதனால அது எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம் நீங்க வந்தோம். நீங்க தேடுறதுல எதுக்கு கடையை கலைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். கீபோர்டு வாங்கணும்னு வந்து தானே எங்களுக்கு சாவி தொலைஞ்சு போச்சு. அடடா, நீங்களா என்ன சொல்ல வரீங்க? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, யாரும் எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? நாங்க சாவியை தொலைச்சிட்டோம்னு சொல்றோம், எங்களை தேட விடுங்க. தேடினா பரவாயில்ல, கடையை கலைக்கிறீங்களே. நீங்க சாவியை மட்டும் எங்களுக்கு தேட ஒத்துழைக்கலனா அப்புறம் உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறேன். என் தரப்புல என்ன வக்கீலா வாதாண்டாலும் சரி, உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. அப்புறம் உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை இந்த சாவியா இருக்குமோ? நமக்கு சாவி கிடைச்சிருச்சு. அனி, இது நம்ம வீட்டு சாவி இல்ல. அப்போ இந்த சாவி வச்சு கூட திறக்க முடியாதா? ஏன்டா இப்படி பண்ற? இந்த பூட்டோட சாவியை வச்சு எப்படா நம்ம வீட்டு பூட்டை வந்து திறக்க முடியும்? சொன்னா கேளு. அட, இது என் கடையோட சாவி. இது உங்க கடை சாவி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்னது? என் கடைக்குள்ள வந்து என்னையே கிச்சு பண்ணிட்டு என் கடை சாவி எடுத்து அதுக்கு ஆதாரம் வர கேக்குறீங்களா? முதல்ல என் கடையை விட்டு வெளியே போங்க. என் சாவியை கூட. சாவி நீயே வச்சுக்க. சாவி இங்க இல்லன்னா வேற எங்க தான் இருக்கும்? சாவி இங்க இல்லன்னா அப்போ வேற எங்க இருக்கும்? நம்ம போன இடம் மார்க்கெட் தான். மார்க்கெட்ல தான் நம்ம சாவி கிடக்கும். போலாம். அப்ப நம்ம உடனே அங்க போவோம். வாங்க வாங்க போலாம். மார்க்கெட்லயாவது சாவி கிடைக்கணுமே. கும்பலா போனா சாவி கிடைக்காது, தனித்தனியா போய் தேடுவோம். நாக்கில் எச்சி ஊறுதே. லெக் பீஸ். இங்க இருக்கா?
என்ன மாதிரி ரவுண்ட் கட்டுறானுங்க? டேய் பசங்களா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் குமாரு, கடத்தால் குமாரு. ஒரு தடவை என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களே. ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவை கடத்துறேன்னு சொல்லி கலெக்டர் அம்மாவை கடத்துனீங்கல்ல, அது நீங்க தானே? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னையே அவமானப்படுத்துறீங்களா? அதுக்கு பழி வாங்க தாண்டா இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்கு. உங்க அம்மா எங்கன்னு சொல்லு, அவங்கள இப்ப நான் கடத்தி ஆகணும். அதெல்லாம் பழைய ட்ரெண்ட். இன்னமா ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்ன சார் நீங்க? நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. மன்னிச்சு விட்டுருங்க சார். மன்னிப்பா? தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம் எந்த மொழியில சொன்னாலும் பிடிக்காத ஒரே வார்த்தைடா அது. அப்படியா? உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சாரி இங்கிலீஷ்ல சொன்னா ஓகே. மன்னிப்புங்கிறது என் லிஸ்ட்லயே இல்ல. மறப்போ மன்னிப்போவும் கிடையாதுடா. நமக்கு டைம் இல்ல. அவங்க அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. ஓகே, அவங்கள மூடு கட்டி அடிங்க, ஒருத்தனையும் விடாத. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நாங்களே பல பிரச்சனைகளை மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாஸ், அவங்க பேசுறத கேட்காதீங்க. ஆமா, ஓவரா பேசி என்ன குழப்பி என்ன ஜெயில மாட்டி விட்டீங்க. இந்த வாட்டி அப்படி நடக்காதுடா. அடிங்கடா. எல்லாரையும் அடிங்க. ஓகே பாஸ். ஐயோ மாட்டிக்கிட்டானே. வாடா கண்ணா வா. போடா மம்மி மண்டையா. இது நல்லாதான் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. நாம இவங்களை திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் பாய்ஸ். ஏய், சாவி இங்கேயும் கிடைக்கலையே. சாவி இன்னும் கிடைக்காம போச்சுன்னா இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளதான் ரவுண்ட் கட்டுவானுங்க. சாவி எப்படியாவது கிடைக்கணும். டேய் வில்லனா, ஒரு வாட்டியாவது அடிக்கணும்டா. திரும்பியா பார்க்காம அடிக்கிற? அப்படியா? நான் சாவி தேடிட்டு இருந்தேன், நீங்க நிக்கிறீங்கன்னு தெரியல. சாவி தேடுறதுக்கு எதுக்குடா என்ன அடிக்கிற? தொலைச்சிட்டோம். நாங்களே எங்க வீட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னு டென்ஷனா இருந்தோம். நடுவுல நீங்க வேற வந்து பிரச்சனை பண்றீங்க. இதே மாதிரி இனி பிரச்சனை பண்ணீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். டேய் பசங்களா, மறுபடியும் ஓபனிங்ல இருந்தா நான் சொல்றத கேளுங்க. எல்லாரும் அந்த சாவியை தேடுங்க. சந்து பொந்தெல்லாம் தேடி பார்த்துட்டோம், எந்த சந்துலயும் உங்க சாவி இல்ல பாஸ். இங்க இல்லனா எங்க போயிருக்கோம்? வேற எங்க? ஜிம்ல தான் இருக்கும். வாங்க போலாம். ஸ்வீட்டி, உனக்காக கூலா ஒரு ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இந்த ஐஸ சாப்பிட்டுக்கிட்டே உன்னையும் பார்த்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? என்ன நடக்குது? என்ன நடக்குது? என் ஸ்வீட்டுக்கு நீ ஸ்வீட் வாங்கி கொடுத்து என்ன பண்ண பாக்குற? ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றதை விட்டு ஐஸ்கிரீமா? இதெல்லாம் சாப்பிட கூடாது. நீ எல்லாம் ஒரு ஜிம் மாஸ்டரா? ஏய் நண்பா, அவ்வளவு கோவப்படாத நீ. டேய், நண்பங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா உனக்கு? ஐயோ நண்பா, உன்னை நண்பன் கூப்பிடாம மாமா மச்சான் கூப்பிட முடியும். உன்னை என்னன்னு கூப்பிடுறதும் புரியலையா நண்பா? இங்க பாரு, மாஸ்டருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதுல 3வது மனுஷன் நீ வந்து தலையிடாத. 3வது மனுஷனா? பல்ப் வாங்கிட்டே நினைக்காத நண்பா. அவன் என்ன சொல்ல வந்தாராம்? சாவி எதுவும் கடந்துச்சா? சாவி தானே, அதோ இங்க கடந்தது. இதை முதலே கேட்கலாமே. இல்ல இந்த சாவி எல்லாம் கிடையாது. ஏப்பா, இந்த சாவியா? இதுவும் இங்க தான் கடந்தது. இதான் பார்த்து சொல்லு. இதுவும் இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். இது கிடையாது. டேய், இப்ப சாவியை காணுங்கிற விரக்தியில இருக்க. சாவியை தேடிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். இருதோ வர சாவியை தேடிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். நண்பா வேண்டாம், இரு நானும் ஹெல்ப் பண்றேன். இங்க இருக்குமோ? ஒரு நிமிஷம். என்ன பண்ற? எங்க? என்ன பண்றா? அண்ணாதா அண்ணாதா அண்ணாதா, இவனுக்கு ரொம்ப ஓவரா பண்றானுங்க. என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியல. இவனுக்கு எப்படியா கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா என்ன? பிரச்சனை எல்லாம் எனக்கு பிரெட் சாப்பிடுற மாதிரி. எங்க வீட்டு சாவியை காணோம். இவங்க சாவியை தேடுற மாதிரி தெரியல. வேற ஏதோ பிளான் பண்றாங்க. ஜிம்மா கூட்டினப்ப 2 சாவி தான் இருந்தது. அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அடே, நீ போய் சொல்லுடா. எனக்கு தெரியும்டா. என் ஃப்ரெண்டுக்கு ஏன் முன்னாடியே ஐஸ்கிரீம் கொடுத்தவன் தானே நீ? ஏன்பா, எனக்கு தெரிஞ்சு சாவி வீட்டுக்கிட்டே விழுந்திருக்கலாம்ல. வாங்க நம்ம அங்க போய் தேடி பார்த்துருவோம். சாவி எங்க கிடக்கும்னே தெரியல. போய் தேடுங்க. இங்க இல்ல.
இங்க சாவி இங்கேயே காணோம். சாவி எங்க இருக்கும் எங்க இருக்கும்? இதுல எங்கேயும் இருக்கா? இல்ல. அடே ஒரு நிமிஷத்துக்கு நாங்க யார் இருக்கோம் பாருடா. ஏன்டா இப்படி பண்ற? தூசியை கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குற நீ. டேய் தம்பி, அந்த சாவி எங்கடா வச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருடா. ஏன்டா அப்படி பண்ற? நீ வேணா பிளாக் ஷூல பாரு, அங்க கூட இருக்கலாம். இல்ல இல்ல, தப்பு 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 தப்பு. அங்க இல்ல, நான் தேடி பார்த்துட்டு அங்க இல்லவே இல்ல. அப்ப இரு. எங்கதான் போயிருக்கோம்? அனி, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடம் வந்து நம்மள கத்த போறாங்க. சாவியை தொலைச்சிட்டோன்னு நம்மள அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அப்படியே தரையோட தரையா ஆடுவோம். இன்னும் சொல்ல போனா ஒரு மேட் மாதிரி ஓட்டிப்போ. மேட்டா? ஆமா, அதுக்கு என்ன? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னடா? ஆமா, வீட்டை போட்டு மேட்டு கீழே பத்திரமா இருக்கட்டும்னு நான் தான் வச்சேன். தேங்க்யூ சிறுசு. நீ இந்த மிதியடின்னு சொன்னக்கு அப்புறம் தான் எனக்கு மேட்டு கீழே இருக்கிறதா ஞாபகமே வந்துச்சு. நல்ல வேலை நீ சொன்ன. எப்படியோ சாவி கிடைச்சிடுச்சுல.